ஓம் சாந்தி. சில மனிதர்களிடம் நீரை பார்த்தால் ஒரு பயம் ஏற்படுவதை நாம் அவ்வப்போது கவனிக்கிறோம். சில மனிதர்களுக்கு உயரமான பகுதிகளை பார்த்தால் பயமாக இருக்கும். சில பேருக்கு மூடின அறை மூடின அறை போன்ற இடங்களில் சஃபகேஷன், மூச்சு அடைப்பது போல ஒரு உணர்வு ஏற்படும். அவர்களால் லிஃப்ட்டுகளில் பயணம் செய்ய முடியாது. அவர்கள் லிஃப்டை பயன்படுத்த மாட்டார்கள். அவர்களுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படுகின்றது? ஏனென்றால் கடந்த முறை போன பிறவியில் அவர்கள் ஏதோ ஒரு காஸ்டியூம், அதாவது சரீரம் என்ற ஒரு காஸ்டியூமில் இருந்திருப்பார்கள். அப்போது அவர்களுக்கு நீரினால் ஏதோ ஒரு வலி ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது சில காலங்களுக்கு முன்பு, சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் கவனித்திருப்பீர்கள், பல இடங்களில் கனமழை பெய்தது. அந்த நேரத்தில் சில குடும்பங்கள் அதை ஒரு பிக்னிக் போல கொண்டாடினர். அப்படிப்பட்ட ஒரு வீடியோ வலைத்தளங்களில் வந்து கொண்டிருந்தது. யாரெல்லாம் அந்த வீடியோவை பார்த்தீர்கள் இல்லையா? இப்பொழுது இந்த விஷயத்தை மட்டும் உங்களால் காட்சியாக பார்க்க முடிந்தது என்றால் வாழ்க்கையை புரிந்து கொள்வது என்பது மிகவும் சுலபமாகிவிடும். நீங்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் இமேஜின் செய்து பாருங்கள். ஒரு குடும்பத்தில் 6 7 பேர் இருக்கின்றனர். அவர்கள் பிக்னிக் போல செலிப்ரேட் செய்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், என்ஜாய் செய்கின்றனர். அப்படி அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்திலிருந்து திடீரென மனிதர்கள் கை மீறி போகின்றார்கள். அதாவது கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றினால், வெள்ளத்தினால் அடித்து செல்லப்படுகின்றனர். அந்த சூழ்நிலையில் அந்த ஆத்மா அந்த சரீரத்தை விடும் பொழுது அந்த ஆத்மாவுக்குள் என்ன ரெக்கார்டிங் ஏற்படும்? அந்த சரீரத்தை விடும் பொழுது அந்த ஆத்மா கடைசியாக என்ன காட்சியை பார்த்தது? என்னுடைய கைகள் என்னுடைய குடும்பத்தினரின் கைகளில் இருந்து ஸ்லிப் ஆகிவிட்டது, நழுவி விட்டது. இதற்கு காரணம் என்ன? தண்ணீர். அடுத்த பிறவியில் அடுத்த காஸ்டியூமை எடுக்கும் பொழுது அந்த ஆத்மா யாருடைய வீட்டிலாவது ஒரு குழந்தையாக பிறவி எடுக்கும். நாம் நினைக்கிறோம் இது ஒரு குழந்தை, ஒரு எழுதப்படாத சிடி, பிளாங்க் சிடி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டுக்குள் ஒரு பர்ஃபெக்டான சிடி வந்திருக்கிறது என்று நினைக்கிறோம். இப்படி கூட இருக்கலாம். எந்த வீட்டில் அந்த ஆத்மா பிறவி எடுத்திருக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய 2 குழந்தைகளும் பெற்றோர்கள் நீச்சல் தெரிந்தவர்களாக, ஸ்விம்மர்ஸாக இருந்திருக்கலாம். அந்த பெற்றோர்கள் நேஷனல் லெவல் ஸ்விம்மர்ஸாக கூட இருக்கலாம். அந்த பெற்றோர்கள் தேசிய அளவில் ஸ்விம்மிங் சாம்பியன்களாக கூட இருந்திருக்கலாம். அந்த ஆத்மா அந்த தாயின் கர்ப்பத்தில் பிரவேசிக்கும் பொழுது அந்த 6 7 மாதங்களில் 2 பெற்றோரும் ஒரே விஷயத்தை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். இந்த குழந்தையை நாம் ஒலிம்பிக் லெவலில் ஸ்விம்மராக ஆக்க வேண்டும், நீச்சல் வீரராக அல்லது வீராங்கனையாக ஒலிம்பிக் லெவல் வரைக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்படி நடக்கிறதா இல்லையா? அந்த குழந்தை வளர்ந்து 2 3 வயது ஆகும் பொழுது அந்த பெற்றோர் அந்த குழந்தையை நீச்சல் குளத்தின் பக்கமாக கொண்டு செல்வார்கள். அந்த குழந்தை என்ன செய்யும்? அந்த குழந்தை தண்ணீருக்கு அருகில் செல்லும் பொழுது என்ன செய்யும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், காட்சியாக பாருங்கள். அந்த குழந்தை தண்ணீருக்குள்ளே போகுமா என்ன? அந்த குழந்தையால் தண்ணீருக்குள்ளே போக முடியுமா? முடியாது. எந்த பெற்றோர்கள் இத்தனை காலங்களாக தன்னுடைய குழந்தையை மிகப்பெரிய நீச்சல் வீரராக ஆக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார்களோ அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர், தன்னுடைய குழந்தை தண்ணீருக்கு அருகே கூட செல்ல முடியாமல் இருக்கின்றது. அவர்களால் அந்த குழந்தையின் பயத்தை புரிந்து கொள்ள முடியுமா? அவர்கள் கூறுவார்கள், என்னுடைய குழந்தையா தண்ணீரை பார்த்து பயப்படுவது? என்னுடைய குழந்தை பயந்தாங்கொள்ளியா? அதுவும் தண்ணீரை பார்த்து என்னுடைய குழந்தை பயப்படலாமா? இந்த விஷயத்தை பார்த்து அவர்கள் பயந்து விடுகின்றனர். அவர்கள் பயப்படுவார்கள், கவலைப்படுவார்கள், வருத்தப்படுவார்கள். அந்த குழந்தையை கூட அவர்கள் கிரிட்டிசைஸ் செய்வார்கள். நீ எப்படி தண்ணீரை பார்த்து இவ்வளவு பயப்படுகிறாய், இவ்வளவு கோழையாக இருக்கின்றாயே என்று கூறுவார்கள்.
அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சுற்றியுள்ள மனிதர்கள் கூட அந்த குழந்தை கேலி செய்வார்கள். இந்த குழந்தை தண்ணீரை பார்த்து பயப்படுகின்றது. நாம் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது நாம் எப்படிப்பட்ட எனர்ஜியை உருவாக்குகின்றோம்? கைகளை பாருங்கள். மற்றவர்களை அடிப்பது போன்ற ஒரு எனர்ஜி. இது கலியுகத்தின் எனர்ஜி. நாம் கவலைப்படும் போது கூட அவர்களை அடிக்கின்றோம். பயப்படுகிறோம் என்றாலும் அவர்களை நம்முடைய எனர்ஜியால் அடித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் துக்கப்படுகிறோம் என்றாலும் அந்த குழந்தையை எனர்ஜியால் அடித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் இப்படிப்பட்ட எனர்ஜியை அந்த குழந்தைக்கு அனுப்பும் பொழுது அந்த குழந்தையின் சக்தி என்னவாகும்? ஏற்கனவே அந்த குழந்தை கடந்த பிறவியிலிருந்து பயத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இதில் இன்னும் சிக்கலான விஷயம் என்னவென்றால், அந்த ஆத்மாவுக்கு தனக்கே புரியவில்லை தான் ஏன் தண்ணீரை பார்த்து பயப்படுகிறோம் என்று. அந்த குழந்தை எல்லோரையும் பார்த்து யாருக்குமே பயம் ஏற்படவில்லையே, எனக்கு மட்டும் ஏன் பயம் ஏற்படுகிறது என்று யோசிக்கிறது. அந்த குழந்தை தன்னை பார்த்து தானே கவலைப்படுகின்றது. அந்த குழந்தை தன்னைத்தானே எனர்ஜியால் அடித்துக் கொள்கின்றது. அந்த குழந்தை ஏற்கனவே கவலையான எண்ணங்களினால் தன்னைத்தானே அடித்துக் கொள்கின்றது. கூடவே மற்ற மனிதர்களும் தன்னுடைய வார்த்தைகளாலும் அதிர்வலைகளாலும் அந்த குழந்தையை அடித்துக் கொண்டே இருக்கின்றனர். அந்த சமயத்தில் யாராவது அந்த பெற்றோரிடம் சென்று அன்பாக இப்படி சொன்னால், உங்களுக்கு தெரியுமா, சில வருடங்களுக்கு முன்னால் வெள்ளம் ஏற்பட்டதே, அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? இந்த ஆத்மா அந்த சூழ்நிலையில் தன்னுடைய சரீரத்தை விட்டிருக்கின்றது. இதன் பிறகு அந்த பெற்றோர்கள் தங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியால் அந்த குழந்தையை அடிப்பார்களா? இதை கேட்ட பிறகு அவர்கள் உடனடியாக எப்படி மாறுவார்கள்? கைகளை பாருங்கள். கொடுப்பது போன்று அந்த நிலையில் மாறிவிடுவார்கள். அந்த ஆத்மாவின் பயணத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் கலியுகத்திலிருந்து சத்யுக வழிக்கு நம்மை நாமே மாற்றிக்கொள்கின்றோம். நீங்கள் சொல்வீர்கள், பரவாயில்லை, அந்த குழந்தை பயம் என்ற சமஸ்காரத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒரு சமஸ்காரத்தை கடந்த பிறவியிலிருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் அந்த சமஸ்காரத்துடனேயே இந்த வாழ்க்கை முழுவதும் வாழ வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆனால் அந்த சமஸ்காரத்தில் மாற்றம் கொண்டு வருவதற்கு நாம் அடிப்பது போன்ற கையை கொடுப்பது போல ஆக்க வேண்டும். அதாவது அடிப்பது போன்ற எனர்ஜியை கொடுக்காமல் நல்ல நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அந்த ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்க வேண்டும். அந்த ஆத்மாவுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தையை மெதுமெதுவாக தண்ணீர் பக்கமாக கொண்டு செல்ல வேண்டும். மெதுமெதுவாக அந்த குழந்தைக்கு ஒரு புதிய ரெக்கார்டிங்கை உருவாக்க வேண்டும். எந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறதோ அந்த குழந்தைக்கு வெறும் தண்ணீரை பார்த்து மட்டுமே பயமா, அல்லது வேறு ஏதாவது விஷயத்தை பார்த்து கூட பயம் இருக்கின்றதா? இந்த விஷயங்கள் அனைத்தும் அந்த ஆத்மா கடந்த பிறவியில் சரீரத்தை விடும் பொழுது நிகழ்ந்த அந்த கடைசி சீனின் அடிப்படையிலேயே இருக்கின்றது. வாழ்க்கையில் எத்தனையோ காட்சிகள் அந்த வாழ்க்கை என்ற நாடகத்தில் நடக்கின்றது. வேறு எந்த விஷயங்களை பார்த்தெல்லாம் பயம் ஏற்படுகின்றது? சிந்தித்து பாருங்கள். இது ரொம்ப ஈஸியானது. வேறு என்னென்ன விஷயங்களை பார்த்தெல்லாம் பயம் ஏற்படும்? அந்த சமயத்தில் அந்த குழந்தை என்ன என்னவெல்லாம் இழந்தது? லாஸ்ட் ரெக்கார்டிங் என்னவாக இருந்தது? என்னுடைய குடும்பம் என்னுடைய கைகளில் இருந்து நழுவுகின்றது. அந்த குழந்தையின் காஸ்டியூம், அதாவது அந்த சரீரத்துக்கு 30, 40, 50 வயது கூட ஆகலாம். ஆனாலும் மனிதர்களை இழந்து விடுவோம் என்ற பயம் அந்த குழந்தைக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். நமது வாழ்க்கையில் நிறைய பயங்கள் இருக்கின்றன. இது போல நம்மிடம் அநேக சமஸ்காரங்கள் இருக்கின்றன. அந்த குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு கூட புரியாது, இவன் எதற்கு நம்மை இழந்து விடுவோம் என்ற பயத்திலேயே இருக்கின்றான். யாருக்கு மனிதர்களை இழந்து விடுவோமோ என்ற பயம் இருக்கின்றதோ அவர்கள் நிறைய பொசசிவாகவும் கண்ட்ரோலிங்காகவும் ஆகிவிடுவார்கள். அதாவது என்னுடையவர்கள் என்னை விட்டு போகக்கூடாது. இது பொசசிவ்னஸ். கண்ட்ரோல் என்றால் அவர்களை கட்டுப்படுத்துவது. அவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை செக் செய்து கொண்டே இருப்பார்கள்.
நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அவர்கள் செக் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த உறவினருக்கு மிகவும் மூச்சு திணறல் போல ஏற்பட்டுவிடும். எதற்காக இப்படி நடந்து கொள்கின்றாய், நான் எங்கேயுமே செல்ல மாட்டேன். ஆனால் அந்த குழந்தைக்கு, அந்த ஆத்மாவுக்கு, மனிதர்களை இழந்து விடுவோம் என்ற பயம் உள்ளே இருந்து கொண்டே இருக்கின்றது. இது ஒரு ஆத்மாவின் பயணம் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. இந்த ஆத்மா சில விஷயங்களை சந்தித்துவிட்டு இந்த பிறவிக்கு வந்திருக்கின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதனால்தான் இப்படி நடந்து கொள்கின்றது என்பது நமக்கு புரியவில்லை. இந்த ஆத்மாவின் சமஸ்காரம், பழைய பிறவியின் கர்மம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. நாம் எப்பொழுதுமே நிகழ்காலத்தை மட்டுமே பார்க்கின்றோம். கைகளை வைத்துக் கொள்ளுங்கள், அடிப்பது போல. இப்பொழுது தன்னுடைய குடும்ப உறுப்பினரை குடும்பம் என்ற அடையாளத்தோடு பார்க்க வேண்டாம். அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கின்ற ஆத்மா. அவர்களுக்கு தங்களுக்கே தங்களுடைய பயணத்தை பற்றிய ஞாபகம் எதுவுமே இல்லை. அவர்களுடைய அந்த சமஸ்காரம் உங்களுக்கு சௌகரியமாக இல்லை. அவர்களுடைய ஏதோ ஒரு நடத்தை உங்களுக்கு பிடித்தமானதாக இல்லை. அப்படி ஒரு விஷயத்தை பாருங்கள். அவர்களிடம் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சௌகரியம் இல்லாத ஒரு பேட்டர்ன் இருக்கக்கூடும். ஆனால் இன்றிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை, அப்படிப்பட்ட ஒரு குணத்தை நாம் பார்க்கும் பொழுது, நாம் அதனால் தொந்தரவுக்கு உள்ளாக கூடாது, கோபப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, துக்கம் அடையக்கூடாது. ஏனென்றால் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது நாம் நம்மை நாமே அடித்துக் கொள்கின்றோம். நம்முடைய அதிர்வலைகளால் மற்றவர்களையும் அடிக்கின்றோம். எனவே இன்றிலிருந்து நாம் அவர்களை, அந்த ஆத்மாக்களை பார்த்து இப்பொழுது சொல்ல போகிற எண்ணங்களை மனதுக்குள்ளே மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்ள வேண்டும். அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய உறவு, நமக்கும் அவர்களுக்கும் என்ன உறவு என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அவர்களை ஒரு ஆத்மாவாக பார்க்க வேண்டும். உங்களுக்கு முன்னால் ஒரு ஒளி புள்ளியாக, ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட்டாக அவர்களை கற்பனை செய்து பாருங்கள். இந்த ஆத்மா ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா, தெய்வீகமான அழகான ஒரு ஆத்மா. முதலில் அந்த ஆத்மாவிடம் கூறுங்கள், என்னால் உங்களை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் பலமுறை அவர்களிடம் சொல்லிவிட்டோம், உன்னை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று. நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இப்படி பலமுறை அவர்களிடம் கூறி வந்திருக்கிறோம். இன்று அவரிடம் சொல்லுங்கள், என்னால் உன்னை புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்பொழுதே, இந்த நிமிடமே மனதிலிருந்து இந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு அனுப்புங்கள். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ. என்னால் உங்களை புரிந்து கொள்ள முடிகின்றது. இரண்டாவது எண்ணம், நான் உங்களை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? இத்தனை நாட்களாக நாம என்ன கேட்டுக்கொண்டிருந்தோம்? நீ எப்படி இப்படி இருக்கலாம், இந்த பழக்கம் சரி கிடையாது, இப்படி நாம் கூறிக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்று என்ன சொல்ல போகிறோம்? நான் உன்னை ஏற்றுக்கொள்கின்றேன். மூன்றாவது எண்ணம், இது மிகவும் முக்கியமானது. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது நாம் கலியுகத்தின் பக்கத்தில் இருந்து சத்தியுகத்தின் பக்கமாக ஷிஃப்ட் ஆகிறோம். இனிமேல் அடிக்கப் போவதில்லை, ஆசீர்வாதம் மட்டுமே கொடுக்க போகிறோம். ஆசீர்வதிப்பது என்றால், எந்த ஒரு குணம் அவர்களிடம் இல்லையோ, எந்த ஒரு குணம் அவர்களிடம் குறைவாக இருக்கின்றதோ, உதாரணமாக நாம பார்த்த உதாரணத்தில் அந்த குழந்தையிடம் பயம் இருந்தது. பயம் என்ற அந்த குணத்துக்கு நாம் எந்த மாதிரி ஆசீர்வாதம் அளிக்கக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்துவோம்? நீங்கள் ஒரு சக்திசாலி ஆத்மா, நீங்கள் ஒரு பவர்ஃபுல் சோல். உங்களுக்கு எந்த விஷயத்தின் மீதும் எந்த பயமும் கிடையாது. உங்களுடைய குடும்பம் எப்பொழுதுமே உங்களுடன் கூடவே இருக்கின்றது. தண்ணீருடன் உங்களுக்கு மிக அழகான உறவு இருக்கின்றது. இதைத்தான் ஆசீர்வாதம் கொடுப்பது என்கிறோம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள். அவர்களிடம் என்ன சமஸ்காரம், என்ன கர்மம் இருக்கின்றது?
அதற்கு நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான எண்ணத்தை உருவாக்க போகிறோம்? இதை இப்பொழுதே செய்ய துவங்குங்கள். ஆசீர்வாதத்தை எப்படி உருவாக்க வேண்டும்? எந்த விஷயம் குறைவாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தின் அடிப்படையில் ஆசீர்வாதமான எண்ணத்தை உருவாக்க வேண்டும். நீங்கள் ஒரு சாந்தமான ஆத்மா, நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான ஆத்மா. சிலருக்கு முடிவெடுப்பதில் பிரச்சனை இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் துல்லியமாக இருக்கின்றது. இப்படி நீங்கள் ஆசீர்வாதமான எண்ணத்தை உருவாக்கலாம். எந்த விஷயம் அவர்களிடம் குறைவாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தில் நாம் ஆசீர்வாதமான எண்ணத்தை உருவாக்க வேண்டும். முதல் எண்ணம் என்னவாக இருந்தது? நான் உங்களை புரிந்து கொள்கின்றேன். இரண்டாவது எண்ணம் என்னவாக இருந்தது? நான் உங்களை ஏற்றுக்கொள்கின்றேன். இரண்டாவது எண்ணம் என்னவாக இருந்தது? நான் உங்களை ஏற்றுக்கொள்கின்றேன். மூன்றாவது எண்ணம் ஆசீர்வாதம் கொடுப்பது. இப்படி நாம் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே செல்லும் பொழுது அந்த ஆத்மாவின் சக்தி என்னவாகும்? அதிகரித்து கொண்டே செல்லும். அவர்களிடம் உள்ள அந்த சௌகரியமல்லாத ஒரு சமஸ்காரம் அது என்னவாகும்? அது மாற துவங்கும். சரி, இப்பொழுது மீண்டும் திரும்பி வாருங்கள், உணர்வுக்கு வாருங்கள். யாருக்கெல்லாம் ஏதாவது ஒரு சமஸ்காரம் தென்பட்டது? யாருக்கெல்லாம் அவரவருடைய குடும்பத்தினரிடம் உள்ள அந்த அசௌகரியமான ஒரு சமஸ்காரம் தென்பட்டது? கைகளை உயர்த்துங்கள். இன்றிலிருந்து அவர்களை பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டத்தை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியுமா? நாம் உறவுகள் என்ற அடிப்படையில் அவர்களை பார்த்தோம் என்றால் அவர்கள் நமக்கு தவறு இழைப்பதாக நமக்கு தோன்றும். ஆனால் அதே அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கின்ற ஆத்மா என்ற கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் நமக்கு புரிய வரும், அவர்கள் நம்மிடம் தவறாக நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் யாருக்கு தவறு இழைக்கிறார்கள்? அவர்கள் நமக்கு தவறு இழைக்கவில்லை, தீங்கிழைக்கவில்லை. அவர்கள் தன்னுடைய சமஸ்காரத்தினால் தொந்தரவுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். யாருமே நமக்கு தவறு இழைப்பதில்லை. ஒரு குடும்பத்தில் யாருமே இன்னொருவருக்கு வேண்டுமென்றே தவறு இழைப்பதில்லை. அவர்கள் தன்னுடைய சமஸ்காரம் அல்லது கடந்த கால கர்மத்தின் பாதிப்பில் இருக்கின்றார்கள். நாம் இதை புரிந்து கொள்ளும் பொழுது அவர்களை பற்றி ஜட்ஜ்மெண்டலாக இருப்பதிலிருந்து இரக்க உணர்வு உடையவர்களாக, புரிந்து கொள்பவர்களாக நாம் மாறுகின்றோம். அவர்களிடம் கோபப்படுவதற்கு பதிலாக நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களின் மூலமாக அவர்களை குணப்படுத்தும் வேலையை ஆரம்பிக்கின்றோம். யாருக்கெல்லாம் என்ன பிளஸ்ஸிங் கொடுக்க வேண்டும், என்ன ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்பது தெரிய வந்துவிட்டது? கற்றுக்கொண்டு விட்டீர்களா? யாருக்கெல்லாம் என்ன ஆசீர்வாதமான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று தெரிந்துவிட்டது என்பவர்கள் கை உயர்த்தலாம். அதே போல யாருக்கெல்லாம் என்ன ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்பது தெரியவில்லை, அவர்களும் கைகளை உயர்த்துங்கள். உங்களால் சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள். எந்த ஒரு சமஸ்காரத்துக்கு உங்களால் ஆசீர்வாதமான எண்ணத்தை உருவாக்க முடியவில்லை என்பதை சொல்லுங்கள். அப்பொழுது எல்லாருமே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பார்கள், என்ன ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று. எல்லோருக்குமே என்ன பிளெஸிங் கொடுக்க வேண்டும் என்பது புரிந்து விட்டதா? இப்பொழுது தெரியவில்லை என்றாலும் கூட நீங்கள் நாளைக்குள் தெரிந்து கொள்வீர்கள். இது மிகவும் சுலபமானது. நீங்கள் கற்பனை செய்து மட்டுமே பாருங்கள், இந்த ஆத்மா எதனால் இப்படி செய்து கொண்டிருக்கின்றது, இவர் ஏன் இப்படி செய்கிறார் என்பதை சிந்தித்து பார்த்தால் மட்டுமே போதும். இந்த ஆத்மாவுக்கு என்ன நடந்திருக்க கூடும்? இந்த ஆத்மாவிடம் என்ன கர்ம கணக்கு ஏற்பட்டு விட்டிருக்கின்றது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றதா? கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலே போதும், முழு கதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கடந்த காலத்தில் என்ன நடந்திருக்கும் என்பது அத்தனை முக்கியமல்ல, தற்பொழுது இவர்களுக்கு என்ன அவசியப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்வதுதான் மிகவும் முக்கியமானது. உதாரணமாக, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே சரீர அளவில் மிகவும் பலவீனமானவனாக இருக்கலாம். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த குழந்தையின் உடலில் உள்ள எந்த ஒரு உறுப்பு பலவீனமாக இருக்கின்றதோ அந்த பலவீனத்துடனேயே வாழ்நாள் முழுவதும் இருந்து கொள்ளட்டும் என்று விடுவதில்லையே நாம். அந்த குறிப்பிட்ட உறுப்பின் மீது நாம் நிறைய முயற்சிகள் செய்கின்றோம், நிறைய பயிற்சிகள் செய்விக்கின்றோம். இப்படி செய்து அந்த குழந்தையை பலமுடையவனாக ஆக்கி விடுகிறோம்.
அதே போலத்தான் நாம் கடந்த பிறவியில் இருந்து சில பலவீனமான சமஸ்காரங்களை கொண்டு வருகின்றோம். அதே போலத்தான் இந்த ஆத்மாவும், நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒரு ஆத்மாவும் ஏதோ ஒரு பலவீனமான சமஸ்காரத்தை தன்னுடனே எடுத்து வந்திருக்கின்றனர். அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. அதற்கு முன்பு நாம் யாருடைய பயணத்தை புரிந்து கொள்ள வேண்டும்? நாம் கூட ஒரு பயணத்தில் இருந்துதான் வந்திருக்கின்றோம். சில சமயங்களில் நமக்கே நம்முடைய சமஸ்காரங்களை புரிந்து கொள்ள முடிவதில்லை. சில சமயங்களில் நமக்கு ஏன் சில சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன என்பது நமக்கே புரிவதில்லை. எனக்கு ஏன் இப்படி ஏற்படுகின்றது? நான் ஏன் அடிக்கடி காயப்படுகின்றேன்? எனக்கு ஏன் அடிக்கடி நிராகரிக்கப்பட்ட உணர்வு ஏற்படுகின்றது? சில சமயங்களில் அப்படி உணர்வுகள் ஏற்படுகின்றன அல்லவா? ஒரு ஆத்மா கடந்த பிறவியில் இருந்து சக்திசாலியான செட் ஆஃப் சமஸ்காரங்களை கொண்டு வருகின்றார். இரண்டாவது, ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே மிகவும் சக்திசாலியான சமஸ்காரங்கள் ஏற்படுகின்றன. ஒரு குழந்தைக்கு பேரண்டிங் எந்த வயதில் ஆரம்பிக்கின்றது? குழந்தையின் எந்த வயதில் உங்களுடைய சமஸ்காரங்கள் அதற்கு கிடைக்கின்றது? உங்களுடைய இந்த இரண்டு குழந்தைகளின் சமஸ்காரங்கள் வேறு வேறாக இருக்கின்றனவா? சிறிது வித்தியாசமா அல்லது நிறைய வித்தியாசமா? இந்த குழந்தைக்கு அந்த குழந்தையினுடைய சமஸ்காரங்கள் இல்லை, வேறு விதமாக இருக்கின்றது. அதே போல குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே உள்ள சமஸ்காரங்களிலும் வித்தியாசம் இருக்கின்றது. பெற்றோர்களுக்கு இடையே கூட சமஸ்கார வித்தியாசம் இருக்கின்றது. உங்கள் குழந்தைகளிடம் கணவன் மனைவியாக உங்களிடம் உள்ள ஏதாவது ஒரு ஒன்று அல்லது சில சமஸ்காரங்கள் இருக்கின்றனவா? இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படுகின்றது. முதல் செட் ஆஃப் சமஸ்காரங்கள் ஒரு ஆத்மா பழைய பிறவியில் இருந்து கொண்டு வருகின்றது. இரண்டாவது, குடும்பத்தினரிடம் இருந்து சில சமஸ்காரங்கள் கிடைக்கின்றன. குடும்பத்தினரிடம் இருந்து பெறப்படுகின்ற அந்த சமஸ்காரங்கள் முதலில் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஆரம்பித்து விடுகின்றது. இந்த இரண்டு குழந்தைகளும் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கிடையே 5 வயது வித்தியாசம் இருந்தது. இந்த 5 வருட கால இடைவெளியில் அவர்களுடைய வாழ்க்கை முறையிலும் மாற்றம் வந்திருக்கும். முதல் குழந்தை பிறக்கும் பொழுது குடும்பத்தின் சூழ்நிலை ஒரு விதமாக இருக்கும். இரண்டாவது குழந்தை வரும் பொழுது குடும்பத்தின் சூழ்நிலை வேறு விதமாக இருக்கும். எப்படி சூழ்நிலை இருக்கின்றதோ அதற்கேற்றாற் போல பெற்றோர்களின் மனநிலையும் இருக்கும். பெற்றோர்களின் மனநிலை எப்படி இருக்கின்றதோ அந்த மனநிலையை கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை கிரகிக்கும். எப்பொழுது ஒரு மிகவும் சக்திசாலியான ஒரு சமஸ்காரம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கின்றதோ, உங்கள் தாயிடம் சென்று இந்த கேள்வியை கேளுங்கள். நான் உங்களுடைய கருவில் இருக்கும் பொழுது வீட்டின் சூழ்நிலை எப்படி இருந்தது என்று கேட்டு பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு பல கேள்விகளுக்கான பதில்கள் கிடைத்துவிடும். உதாரணமாக, சில குடும்பங்களில் பொருளாதார நெருக்கடி அந்த நேரத்தில் சூழ்நிலையாக இருக்கும். புதிதாக திருமணம் நடந்திருக்கின்றது, புதிய வேலை, புதிய தொழில். அப்பொழுது அவர்களுடைய மனதில் பலவிதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். கவனத்துடன் செலவு செய்ய வேண்டும், நான் அதிகமாக செலவு செய்ய விரும்பவில்லை, என்னிடம் பணம் இல்லை. எப்பொழுது இரண்டாவது குழந்தை பிறக்கின்றதோ அப்பொழுது வீட்டின் சூழ்நிலையில் பெரிய மாற்றம் வந்துவிட்டு இருக்கும். பொருளாதார சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு பாதுகாப்பான நிலை வந்துவிட்டு இருக்கும். முதல் குழந்தையின் மனதில் எப்பொழுதுமே இப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கும். என்னிடம் குறைவாக இருக்கின்றது, எனக்கு குறைவாக கிடைத்திருக்கின்றது. ஏனெனில் அந்த குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த தாய் இப்படி நினைத்திருப்பார்கள், என்னிடம் குறைவாக பணம் இருக்கின்றது. இப்படி பல விஷயங்கள் ஒருவருடைய பர்சனாலிட்டி, ஆளுமை தன்மை உருவாகுவதற்கு காரணிகளாக இருக்கின்றன. அதனால் எப்பொழுதுமே ஒருவரை பார்த்து இவர் ஏன் இப்படி இருக்கிறார் என்ற கேள்வி கேட்காதீர்கள். ஒருவர் ஒரு மாதிரி இருப்பதற்கு பல காரணிகள் இருக்கின்றன. ஆனால் பவர்ஃபுல்லான விஷயம் என்னவென்றால், அவர்கள் எப்படி இருந்தாலும், நாம் எப்படி இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, நாம் கொடுப்பவர்களாக ஆகிவிட்டோம் என்றால் என்ன நடக்கும்? நாம் கொடுப்பவர்களாக ஆகிவிட்டோம் என்றால் நாம் என்னவாக ஆகிவிடுவோம்? நாம் மாறிவிடுவோம். ஒவ்வொரு ஆத்மாவிடமும் அந்த ஒரிஜினல் செட் ஆஃப் சமஸ்காரங்கள், அதாவது
ஒவ்வொரு ஆத்மாவிடமும் உண்மையான சமஸ்காரங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஆத்மாவும் பவித்திரமானது, சக்திசாலியானது, சாந்தி நிரம்பியது, மகிழ்ச்சி, அன்பு, ஞானம், ஆனந்தம் இவை அனைத்தும் நிரம்பிய நிலையில் ஒரிஜினல் குணங்களுடன் இருக்கும். இதைத்தான் சதோகுணி ஆத்மா என்று அழைப்பார்கள். ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் இந்த 7 குணங்களும் இருக்கின்றன. ஒரு முறை மனதுக்குள்ளே சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிடமும் 7 குணங்கள் இருக்கின்றன. முதலாவது சமஸ்காரம் பவித்திர தன்மை, தூய்மை. ஒவ்வொரு ஆத்மாவும் பவித்திரமானது. சொல்லுங்கள், ஒவ்வொரு ஆத்மாவும் பவித்திரமானது. இரண்டாவது சாந்தி. ஒவ்வொரு ஆத்மாவும் சாந்தமானது. அதனால்தான் எல்லோருக்குமே சாந்தி மிகவும் பிடித்தமானதாக இருக்கின்றது. எவ்வளவுதான் கத்தினாலும் உங்களுக்கு அமைதிதான் பிடிக்கும். சாந்தி தான் நமக்கு பிடித்திருக்கிறது. ஏனெனில் சாந்தி என்பது நம்முடைய உண்மையான சமஸ்காரம். மூன்றாவது அன்பு, நம்முடைய உண்மையான குணம். நான்காவது சுகம், மகிழ்ச்சி, நம்முடைய சமஸ்காரமாகும். ஐந்தாவது பவர், சக்தி, நம்முடைய சமஸ்காரமாகும். ஞானம் நம்முடைய சமஸ்காரமாகும். ஆனந்தம், பிளிஸ், நம்முடைய சமஸ்காரமாகும். ஒவ்வொரு ஆத்மாவும் சதோகுணியாகும். அதாவது ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் இந்த 7 குணங்களும் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு சிறிய விஷயம் செய்ய வேண்டும். இந்த 7 குணங்களில் இருந்து ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த ஒரு குணத்தை ஆசீர்வாதமாக நாம் உருவாக்க வேண்டும். நாம் ராஜயோக தியானம் செய்யும் பொழுது, நான் ஒரு சக்திசாலியான ஆத்மா, நான் ஒரு சாந்தமான ஆத்மா, இப்படி செய்தோம் அல்லவா தியானம் செய்யும் பொழுது. இப்பொழுது நீங்கள் அவர்களுக்காக இதை கூற வேண்டும். நீங்கள் ஒரு சக்திசாலியான ஆத்மா, நீங்கள் ஒரு சாந்தமான ஆத்மா. யாராவது ரொம்ப துக்கமாக இருக்கிறார்கள், ரொம்ப கவலையாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இப்படி ஆசீர்வாதம் அனுப்புங்கள். நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஆத்மா. இவ்வளவு செய்ய முடியுமா உங்களால்? யாருக்கெல்லாம் எந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்பது கிடைத்தது? ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை மட்டுமே கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சிறிய சிறிய விஷயங்கள் செய்தாலே போதும். அடிப்பது போன்ற கையை கொடுப்பது போன்று மாற்ற வேண்டும். நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஆத்மா, நீங்கள் ஒரு ஞான சொரூபமான ஆத்மா. உங்களுக்கு எல்லாமே தெரியும். எது சரி எது தவறு என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் எதிரில் இருக்கின்ற குழந்தை சொல்கின்றது, எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே புரியவில்லை என்று. அப்பொழுது நீங்கள் மனதிலிருந்து அன்பாக ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்புங்கள். நீ ஒரு சக்திசாலியான ஆத்மா, ஒரு ஞான ஸ்வரூபமான ஆத்மா. எது சரி எது தவறு என்று அனைத்தும் உனக்கு தெரியும். இப்படி ஆசீர்வாதங்களை அனுப்பிக்கொண்டே இருங்கள். அடிப்பது போன்ற கையை கொடுப்பது போல ஆக்கிக்கொண்டே செல்லுங்கள். அந்த ஆத்மாவுக்குள் ஒரு நெருப்பு பற்றி கொண்டு எரிகின்றதே, அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆத்மாவுக்குள்ளே பலவீனங்கள் என்ற நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றதே, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் அணைக்க வேண்டும். இப்பொழுது புரிந்ததா அந்த பறவை எப்படி நெருப்பை அணைத்தது என்று? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? நெருப்பை நாம் எப்பொழுது பற்ற வைக்கிறோம்? நாம் அவர்களுடைய பலவீனங்களை பார்த்து பலவீனமான எண்ணங்களை மட்டுமே ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நாம் நெருப்பை பற்ற வைக்கிறோம். நாம் நெருப்பை இன்னும் அதிகரிக்கின்றோம். நாம் அவர்களுடைய பலவீனங்களை பார்க்கிறோம், வேறு எதுவுமே செய்யவில்லை. நாம் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறோம்? நாம் ஆசீர்வாதம் அவர்களுக்கு தருகின்றோம். நாம் நெருப்பின் மீது தண்ணீரை ஊற்றி என்ன செய்கின்றோம்? அணைக்கின்றோம். தெளிவாக புரிந்ததா? யாருக்கெல்லாம் புரிந்தது கைகளை உயர்த்துங்கள். முதலில் யாருடைய நெருப்பை அணைக்க வேண்டும்? முதலில் தன்னுடைய நெருப்பை அணைக்க வேண்டும். அதாவது நம்முடைய பலவீனங்கள் என்னவோ அதை அணைக்க வேண்டும். நமக்குள் பற்றி எரிகின்ற பலவீனம் என்ற நெருப்பை அணைக்க வேண்டும். அதற்கான ஆசீர்வாதத்தை உருவாக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் பொழுது அவர்களுக்கான ஆசீர்வாதத்தை அளிக்க வேண்டும். இது வெறும் நம்முடைய குடும்பத்தினருக்காக மட்டுமல்ல, நாள் முழுக்க யாருடனெல்லாம் நாம் வேலை செய்கின்றோமோ, நம்முடைய ஆபீஸில் யாரெல்லாம் நம்முடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்காகவும், நம்முடைய தொழிலில் நாம் தொழில் செய்யும் இடத்தில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்காகவும் கூட, யாருடன் கூட உங்களுக்கு மிகவும் பலமான உறவு இருக்கின்றதோ அவர்களுக்காகவும் நாம்
ஆசீர்வாதமான எண்ணங்களை ஏற்படுத்தி அனுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.